ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சாச்சு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சதே கிடையாது. இன்னைக்கு எழுந்திரிச்சிட்டேன். இப்போ என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கார் சர்வீஸுக்கு போகணும். கிலோமீட்டர் வந்து 15,000 கிலோமீட்டர் இந்த காருக்கு சர்வீஸு, ஓகேவா நம்ம காருக்கு. பட் நான் 16,500 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். நானும் போகணும்னு நினைக்கிறேன், டைமே கிடைக்க மாட்டுது. அதனால இன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு முதல்ல இந்த வேலையை முடிச்சிட்டோம்னா நமக்கு மார்னிங் டியூட்டி இன்னைக்கு 11 மணிக்கு நம்ம டியூட்டி போகணும். ஒரு 8:30 மணிக்கெலாம் அங்கே சர்வீஸ் சென்டர் ஓப்பன் பண்ணிடுவாங்க. போயிட்டு நம்ம கார் சர்வீஸை முடிச்சுட்டு அடுத்த வேலையை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா 1500 கிலோமீட்டர் ஆல்ரெடி அதிகமாக ஓடிடுச்சு. இப்போ காலைல வந்து இப்போ தான் காரை பார்த்தேன். காரோட நிலைமை எப்படி இருக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் பாருங்களேன். பயங்கரமாக பனி பெஞ்சிருக்குங்க. உள்ள போய் தொட்டா சீட்டே ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு கூலிங்கா இருக்கு. கம்மியா தெரியுதுன்னு நினைக்கிறேன் பனி பெஞ்சிருக்குது. பட் வந்து கார் உள்ள ஃபுல்லா கூலிங்கா இருக்கு. ஏன்னா நேத்தி நமக்கு வந்து லீவுங்கிறனால நான் காருக்குள் வரவே இல்லை. கார் பார்க்கிங்ல இருந்தது. 2 நாளா ஓபன் பண்ணவே இல்லை உங்களுக்கு. அதனாலே அவ்வளவு கூலிங்கா இருக்கு காரு. ஸ்டார்ட் பண்ணி போட்டுருக்கேன். கொஞ்ச நேரம் ஹீட்டர் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் எல்லாம் சீட்டெல்லாம் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் அப்படின்ட்டு போட்டு வச்சிருக்கேன். அப்படியே இப்போ மார்னிங் வியூ என் ஏரியா எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. நாங்கள் இருக்கிற ஏரியா இதுதான், தெரியுதா? ஒரே பில்டிங்ஸாக இருக்கா, பார்க்க அழகான ஒரு வியூ இருக்கும். மார்னிங் அப்படியே இந்த சூரிய வெளிச்சத்தில் கொஞ்ச நேரம் நின்னோம்னாலே போதும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. ஏன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்கிற டைமு சூரியன் அடித்தோன்னு ஒரு சந்தோஷம் வரும்ல மனசுக்குள்ள, அந்த மாதிரி. அதுதான் நம்ம ரூமு, அதில் 7வது ஃப்ளோர், ஓகேவா? இப்போதான் வந்த கிளம்பி. ஏரியா அமைதியாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஏரியாலாம் அப்படியே பிஸி ஆகிடும், ஓகேவா? இதில் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அதிகமாக நம்ம சாப்பிட்றது அங்கே தான். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், ப்ரைஸும் நார்மலாக இருக்கும், ஓகேவா? அப்படியே வாங்க நம்ம இப்போ கார் சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ கார் சர்வீஸ் சென்டர் வந்துட்டேன். சர்வீஸ் சென்டர் உங்களுக்கு காட்டுறேன், அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் தான் இப்போ நம்ம அதை அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் லைவில் ஃபஸ்ட்டு பாருங்கள். இதுதான் அந்த கார் சர்வீஸ் சென்டர், ஓகேவா? அந்த கவுண்டர்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, குயிக் சர்வீஸ்னு, அதுக்கு தான் இப்போ நம்ம போகணும். அங்கே போயிட்டு அப்படியே காரை பார்க் பண்ணுவோம். என்ன நடக்குதுன்னு அப்படியே வாங்க வீடியோவில் பார்ப்போம். அப்படியே நம்ம காரை பார்க் பண்ணியாச்சு. இது ஆல்ரெடி ஒரு கார் சர்வீஸ் நடந்துகிட்ருக்கு. இதில் அப்படியே 1 2 3ன்னு போட்டிருக்காங்களே, இதெல்லாம் வந்து குவிக் சர்வீஸ்னால் இந்த சீக்கிரமாக முடிச்சு கொடுக்குறது. ஒரு அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் அந்த டைம் தான். அந்த கார் முடிச்சிட்டாங்க. அடுத்தது எனக்கு தெரிஞ்சு நம்ம காரு உள்ளே விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஒரு கார்லேயும் ஒரு டோக்கன் மாதிரி வச்சுருவாங்க. காட்டுற பாருங்கள், இந்த இருக்குல்ல டோக்கனு, இதுதான் டோக்கனு. ஒவ்வொரு காருக்கும் டோக்கன் வைப்பாங்க. இன்னும் நம்ம காருக்கு வைக்கல. அந்த டோக்கன் வச்சுட்டாங்கன்னா அந்த டோக்கன் ப்ரியாரிட்டியில் தான் வந்து காரை, இந்த கார் முடிஞ்சிச்சுன்னா இதில் எது நம்பர் 1 அந்த காரை அதில் பார்க் பண்ணி சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம காருக்கும் இப்போ தான் கார்டு வச்சாங்க. அப்படியே வாங்க அந்த கார்டை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த கார்டு. இது 10, ஓகேவா? உங்களுக்கு தலையில் தெரியும்னு நினைக்கிறேன், 10. பட்டு ஒரு 5 கார் தான் இருக்குது. அதிகபட்சம் சீக்கிரம் முடிஞ்சிரும்னு நம்புகிறேன். பார்ப்போம். ஒரு அரை மணி நேரம் தான். ஒன்லி ஆயில் சர்வீஸ் மட்டும் தான். இங்கே வாட்டர் சர்வீஸ் கிடையாது. ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கூலண்ட் ஆயில் அதெல்லாம் இருக்கா, பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிடுவாங்க. பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். என்னை பொறுத்தவரை இங்கே எப்பயுமே ஃபாஸ்ட்டு தான். இப்போ அதான் நம்ம சீக்கிரம் விட்டோம்ல, காலைல ஒரு 8:30 மணிக்கெலாம் வந்து க்ரௌட் இருக்காது. கொஞ்சம் லேட்டாக ஆக பார்த்தீங்கன்னா வந்து க்ரௌட் அதிகமாகிடும். அப்போ வந்து கவுண்டிங் கூட போகும்போது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ வெறும் 10 டோக்கன் தான் இருக்குது. மற்ற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா 40-50 டோக்கன் வந்துட்டுனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம டியூட்டிக்கு போகணுங்கிறனால இன்றைக்கி சீக்கிரம் வந்தேன். காலையிலே என்ன ஆச்சு, வெஜ்ஜி பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ணி வந்தாச்சு, அவ்வளோதான். இப்போ நேராக டியூட்டிக்கு போயிட்டு அங்கே தான் சாப்பிட்ணும் காலை சாப்பாடு. இன்னும் டீ கூட குடிக்கல. பார்ப்போம். அப்படியே இது முடிஞ்சிச்சுன்னா போயிட்டு எங்கேயாச்சும் வெளில டீ சாப்பிட்டு அப்படியே போக வேண்டியதான். அந்த ஓலை தெரியுது பார்த்தீங்களா ஒரு காரு, அந்த கார் இப்போ வெளில எடுக்கிறாங்க. சர்வீஸ் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது நம்ம காரை தான் இல்லை உள்ளே விட்டு சர்வீஸ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வேறு எதுவும் காரையும் உள்ள அடுத்தது சர்வீஸ் வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா நம்ம டோக்கன் நம்பர் 10. ஆல்ரெடி எல்லா காரும் உள்ளே போயிடுச்சு. கடைசியாக நம்ம தான் இருப்போம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த டைம் நம்ம உள்ளே போயிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும், ஓகேவா? இன்டீரியர் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். பயங்கரமான ஒரு இன்டீரியரோடு இருக்குது. ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா கார் சர்வீஸே பண்ணல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க, வாட்டர் சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ
வாட்டர் சர்வீஸ் பண்ணால் ஓரளவு நீட்டாக க்ளீனாக இருக்கும். இந்த ஏரியாவே எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக கார் சர்வீஸுக்காகவே இருக்குங்க. ஃபுல்லாக கார் கம்பெனி தான், ஃபுல்லாகவே கார் சர்வீஸ் மட்டும்தான் இந்த ஏரியாவே. அதுக்கு இப்போ கைட்டி மாட்டிகிட்டு இருக்காப்லையே அந்த அதுதான் ஆயில். இந்த தெரியுது பார்த்தீங்களா ஒரு ஆயில் ஃபில்ட்ரு. அந்த ஃபில்ட்ரு தான் இப்போ நம்ம வண்டிக்கு மாற்றிருக்காப்புல. பூசு போட்டாச்சு, அது கைட்டி இப்போ டைட் வச்சிட்டு இருக்காப்புல. கேரளா தானே அவங்க மாற்றுறாப்புல. அவ்வளோதாங்க, அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷங்க. அப்படியே டக்குன்னு ஏற்றி ஆயிலை மட்டும் கைட்டி விட்டுட்டு ஃபில்டரை மாற்றியாச்சு. ஃபில்டரை மாற்றிட்டு புது ஃபில்ட்ரு போட்டு இப்போ டைட் வச்சாது. அவ்வளோதான் வேலை, வேறு ஒன்றும் அதிகமாக இல்லை. பிரேக் பேட்லாம் ஃபஸ்ட்டு செக் பண்ணாப்புல, எல்லாம் ஓகே தான் நினைக்கிறேன். அதனால் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. ஆயில் மட்டும் மாற்றிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கடைசியாக உங்கள்கிட்ட சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் முடிஞ்சு டியூட்டிக்கு வந்தாச்சு. இப்போ ஆர்டர் ஒன்று, லாங் ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. இப்போ தான் போகிறேன். ஒரு ஆயில் சர்வீஸு நார்மலாக ஜென்ரலாக தான் பண்ணாங்க, வேறு ஒன்றும் பண்ணலை. ஆயில் சர்வீஸ் மட்டும் தான் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. அது மட்டும் பண்ணிவிட்டு உடனே வந்துட்டேன். ஒரு 1/2 hourல முடிஞ்சிச்சு வேலை. அதோட நான் கிளம்பி வந்து கொஞ்சம் ஆர்டர்லாம் பிஸி ஆகிட்டேன், அதனால தான் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. இப்போ அடுத்தது நம்ம ஆர்டர் ஒன்று எடுக்க போகிறோம். அங்கே போயிட்டு அங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சாப்பிடவே இல்லைங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:15 ஆகிடுச்சு. இன்னும் காலை பிரேக்ஃபாஸ்ட்டே நான் சாப்பிடல. காலையிலேருந்து டீ ஆச்சும் குடிப்பேன்னு பார்த்தா டீ குடிக்க கூட டைம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி என்னமோ அதிசயமாக இவ்வளோ பிஸியாக இருக்குது. எப்பயுமே ஃப்ரீடமாக இருக்கும், ஒன்றும் வேலையே இருக்காது அதிகமாக. ஈவினிங்க்கு மேலே தான் ஆர்டர் வரும். இன்றைக்கி என்னன்னு தெரில. இன்றைக்கி காலையிலேருந்து ஒரே ஒர்க்கு. டயர்டாகிடுச்சு, பாடியே டயர்டாகிடுச்சு. இப்போ அந்த பசியெல்லாம் மறுத்து ஷெட் ஆகிடுச்சு. அப்படியே ஓகே பசிக்கவே இல்லைங்கிற மாதிரி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எப்போ முடியும்னு தெரில. இப்போ போகிற ஆர்டரு அதிகபட்சம் அப் அண்ட் டவுன் ஒரு 40 கிலோமீட்டர் வரும். இப்போ போகிற ஆர்டரு இது போயிட்டு வந்தோன்னா ஒரு 5 மணி ஆகிடும்னு வச்சுங்களேன், 5-5:30 ஆகிடும்னு வச்சுங்களேன் போயிட்டு வரத்துக்கு. இதுக்கப்புறம் நான் நைட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும், காலை சாப்பாடாக நினச்சி. இது இல்லாமல் நைட்டு நான் தூங்கவும் இல்லை. ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில டிப்ரெஷன் அதிகமாக இருந்தனால நைட்டு ஒழுங்காக தூங்கவே இல்லை. அந்தளவுக்கு டயர்டாகவும் இருக்குது. இப்போ இன்னைக்கு நல்ல டயர்டாக இருக்குது. தனிமையில் இருந்தால் ரொம்ப பிரச்சனைங்க. நிறையா விஷயம் கஷ்டமாக இருக்குது. அது யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத அளவுக்குள்ள கஷ்டங்கள்லாம் வரும்ல, அது மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் நம்ம பிஸியாக வச்சுக்கிட்டோம்னா தான் அது மாறும். இன்றைக்கி எனக்கு இந்த சூழ்நிலை வந்து எனக்கு என் மைண்டை ஃப்ரீ ஆக்கிடுச்சு. காலிலேருந்து பிஸியாக இருக்கிறனால அந்த டிப்ரெஷனான ஒரு சில விஷயத்த நான் யோசிக்கலை. இப்போ மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிடுச்சு, அதை மறந்துட்டேன் அப்படியே. பட்டு ஈஸியான ஒரு விஷயங்கிறது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிடலாம். அதை நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது என்னன்னு நான் சொல்ல விரும்பலை, பட்டு ஒரு சில மனக்கசப்புகள். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு கிளைமேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இன்றைக்கி சன்னே இல்லைங்க. இன்றைக்கி அப்படியே ஃபுல்லாகவே அந்த மழை பெய்கிற கண்டிஷன்லேயே இருக்கும்ல, மேகம்லாம் அப்படியே கூலிங்காக இருக்கும்ல வெதர், அந்த மாதிரியே இருக்குது காலையிலேருந்து. ஏன்னு தெரியல, மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. மேபி நைட்டு பெஞ்சாலும் பெய்யும்னு நினைக்கிறேன். பட் இந்த கிளைமேட்டு ஓகே, நல்லா இருக்குது ஓரளவு. அப்படியே நம்ம ட்ராவலிங்க்கு வந்து இது ஒரு சூப்பரான கிளைமேட்டு. ஓகேவா? அப்படியே ஒரு ஃபன்னாக இருக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு இந்த வைபோடு போனோம்னா அந்த 40 கிலோமீட்டர் போகிறதும் தெரியாது, வரதும் தெரியாது. அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு வந்துடலாம். ஓகேவா? நிறைய விண்டேஜ் கலெக்ஷன் கார்லாம் நான் பார்க்குறேங்க இங்கே. அதை காட்டுவோன்னு நினைக்கிறேன். டிரைவிங்கில் இருக்கிறனால என்னால் காட்ட முடியல. ஓகேவா? அது சூப்பர் கார்லாம் இருக்குது. நம்ம மூவியில் பார்த்துருக்கோம் தெரியுமா, ஹாலிவுட்டில். அந்த மாதிரி விண்டேஜ் கலெக்ஷன் கார்லாம் வந்து நிறைய இங்கே வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. அந்த காரை ஒரு நாள் எப்படியாச்சும் ஓட்டி பார்த்துடணும்னு ஆசையாக இருக்குது. பட்டு மேபி சான்ஸ் இருந்தால் நம்ம ஒரு நாள் அதை உங்களுக்காக நான் ட்ரை பண்ணுவேன். ஓகேவா? ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஏன்னா இங்கே வந்து சில பேர் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பாங்க. நம்ம பேசி ஒரு நாள் கேட்டே பார்ப்போமே. மறக்காமல் ராஜுபாய் TN50 யூடியூப் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் ஆதரவு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஒரு சில சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். அதனால நிறைய வீடியோ உங்களுக்காக நான் ட்ரை பண்ணுவேன். நியூ இயர் ரெசல்யூஷனாக எல்லோரும் ஏதாச்சும் எடுத்திருப்பீங்க, இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு. நானும் அது மாதிரி நிறைய ரெசல்யூஷன்லாம் எடுக்கிறேன் வாழ்க்கையில். ஒரு வருஷமும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். பயங்கரமாக போயிட்டுருக்கான் ஒருத்தன் வேகமாக.
என்ன ஆச்சு, ஜிம்முக்கு போவோன்னு பிளான் பண்ணேன். அது காலங்காலமாக உள்ளது. போய் 1 மாதம் பே பண்ணிவிட்டு இந்த 2 நாள் போவோம், 3ஆவது நாள்லேருந்து தூங்கி ஏந்திரிக்கிறதே நமக்கு டென்ஷன் ஆகும் தெரியுமா. அதுதான் நடக்குது இங்கே. அதனால ஜிம்முக்கு போகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா நைட் டைம் வந்து நம்ம வரும்போது ஒரு 3 மணி ஆகிடுது, 4 மணி ஆகிடுது நைட்டு. அன் டைமில் வந்துட்டு நம்ம தூங்குறது, மொபைல் பார்க்காம தூங்க முடியல. அது வேற நம்ம அடிக்ட் ஆகிடுறோமா. மொபைல் யூஸ் பண்ணோம்னா அது ஒரு 2 மணி நேரம் டைம் போயிடுது. காலையில் தூங்கி எந்திரிக்கும் போதெல்லாம் 10-12 மணி ஆகிடுது. இதுக்கப்புறம் நம்ம எங்கேருந்து ஜிம்முக்கு போகிறது? இதுக்கு இடையில அப்புறம் குளிக்கணும், கிளம்பணும், டியூட்டிக்கு வரணும். இதனால அது சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியல. இது பெரிய ஒரு ரெசல்யூஷனை பிரேக் பண்ணிடுது. எப்பயுமே இந்த தூக்கங்கிறது ரெசல்யூஷன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுது. அது இல்லாமல் நிறையா ரெசல்யூஷன் எடுத்தேன் இந்த நியூ இயருக்கு. நான் மெயினாக யூடியூப்பில் வீடியோ ரெகுலராக போடணும்னு பிளான் பண்ணேன். போடணும், அது வந்து ரெகுலராக எல்லாரும் யூடியூப்பில் போடுற வீடியோ மாதிரி இருக்கணும்ல. நம்ம போடுறது வந்து ஒரு மாதிரி அந்த அளவுக்கு மிஸ்மேட்ச் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுதான் பிரச்சனை. இல்லைன்னா வீடியோ ரெகுலராக எடுப்போம், கண்டிப்பாக நானும் அப்லோடு பண்ணுவோம். பட் உங்களுக்கு அது பிடிக்கணுமே, அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வீடியோ நான் போடுற வரையும் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஓகேவா? கண்டிப்பாக நாளைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நான் நைட் டைம் நடக்கிறதுலாம் உங்களுக்கு காட்டுறேன். நாளைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம், அதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஏரியாவோட ஃபிஷ் மார்க்கெட் நாங்கள் போகிறோம் நாளைக்கு. நம்ம ஊரில் நாகப்பட்டினத்தில் எப்படி நம்ம பீச் சைடில் வாங்குவோம்ல, அது மாதிரி வச்சுங்களேன். பீச் சைடில் எப்படி ஏலத்தில் வாங்குவோம்ல, அது மாதிரி இங்கேயும் ஏலத்துக்கு போய் எடுக்கிற மாதிரி மீன் நாளைக்கு நாங்கள் போகிறோம். நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். நாளைக்கு சூப்பராக ஒரு வெண்டேஜ் கார் ஒன்று போயிட்டுருக்கு. அது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. மேபி அதை நான் காட்ட முடியாது. டிரைவிங்கில் இருக்க மொபைலில் தொட்டனா இங்கே ஃபைன் ஆகிடும். ஓகேவா? அதனால் அது வேண்டாம். இன்றைக்கி என்னமோ ரொம்ப டிராஃபிக்காக இருக்குங்க ரோடும். எப்பயும் ஃப்ரீயாக இருக்கும் ஈவினிங் டைம்லன்னு பார்த்தேன். இந்த டைம் டிராஃபிக் ஜாமாக இருக்குது. இந்த ஆர்டர் இப்போ நான் ஆர்டர் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த ஆர்டர் இப்போ எவ்வளோ தூரம் போனோம்னா 40 கிலோமீட்டர் காட்டுது. ஓகேவா? ஒரு டைமிங் எவ்வளோன்னா இப்போ வந்துட்டோம், ஓரளவு நெருங்கிட்டோம். ஒரு 11 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குது. 11 கிலோமீட்டர் வந்து 13 நிமிஷத்தில் நம்ம போயிடுவோன்னு காட்டுது. ஓகேவா? பார்ப்போம் 13 நிமிஷத்தில் நம்ம போகிறோமான்னு தெரியல. ஏன்னா டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்கிறனால மேபி டைம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஊரில் வேற மழை பெய்யுதுன்னாங்க. மழை வேற பயங்கரமாக இருக்கா எங்கே பார்த்தாலும். எல்லாம் சேஃபாக இருங்க. மழையில் வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம். ஓரளவு சேஃபாக எப்படி இருக்கணுமோ அது மாதிரி இருந்துங்க. அதிகமாக வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிங்க. எல்லாத்தையும் வாங்கி வச்சிங்க. அப்பப்போ மளிகை கடை திறந்துருக்க டைமில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஓரளவு பிரச்சனை கம்மி. ஏன்னா அடுத்தது நம்ம கையில் காசே இருந்தாலும் இந்த மளிகை பொருள் வாங்குறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது மாதிரி எப்பயுமே கையில் வந்து கொஞ்சம் கேஷ் மெயின்டைன் பண்ணுங்கள். அதுவும் பெரிய ஒரு ரிஸ்கான விஷயம். ஏடிஎம் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுதுன்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம ஏரியாவில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 2-3 நாளாக நம்ம திருவாரூரில் வந்து அதிகமாக மழை பெய்யுதுன்னு கேள்விப்பட்டேன். அங்கே அந்த அளவுக்கு இருக்காது, ரொம்ப அந்த வெள்ளம் வர அளவுக்கு அங்கே போகாது. அதனால் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஹைவேல ஏரியாச்சு. இது வந்து என்ன ஸ்பீடு இந்த ரோடு அதிகம்னா 120 லிமிட் இந்த ரோடு. இதுக்கப்புறம் நம்ம வைப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? உன் பூவிழி பார்வை போதுமடி மணி உன் கொலுசதுகள் போதுமடி பொழுது விடுபொடி வெண்ணிலவை வணக்கு மன்மதன் மயமே உன் கேட் நம்பர் 5. Yes, gate number 5 side I am coming, ma'am. Okay, because I will come next to the gate to take it. Okay. You coming, ma'am, already or no? Now? Yes, ma'am, you coming, ma'am. I'm all. Yeah. Okay. Yeah, bye. Okay. Gate number 5. இது ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? இது நான் உங்களுக்கு அப்புறம் கிளியராக காட்டுறேன், முடியுதான்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லை, ஏதோ பெரிய ஒரு
எப்படி சொல்கிறதுனே தெரில, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரை கொடுப்போம். அவங்கள வேறு கீழே வர சொல்லிட்டேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரை கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலை காட்டுறேன். எல்லா ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் அழகாக இருக்குங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட முடியுமா அந்த மாதிரி இருக்குது. ஆச்சரியமான ஒரு இது மாதிரி இருக்குது. கொடுத்துட்டேன், மறந்துட்டேன் நான். அவங்க வந்து ஃபுட் ரெக்கர்ஸ் ஆனாங்க. நம்ம எடுத்துகிட்டு வந்து இப்போ ஃபுட் ரெக்கர்ஸ் ஆர்டரு. நான் என்ன சொன்னேன், இது ஃபுட் ரெக்கர்ஸ் இல்லை பாப்பா ஜான் வந்து மறந்து நான் சொல்லிட்டேன். ஷாக் ஆகிட்டாப்ல, இல்லையோ அப்போனா அப்படின்ட்டு. ரெஸ்டாரண்ட்டு எப்படி சொல்கிறது, 5 ஸ்டார் ஹோட்டலே தோத்துருங்க அந்த மாதிரி ஒரு வியூ. இதுலேருந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா இதில் செட் பண்ணுறது சாதாரண விஷயமே இல்லையே, அது ஒரு பிரச்சனையாச்சு. ஓகே, நான் வெளியிலே வந்துட்டேன். இதற்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலை உங்களிடம் என்னால் காட்ட இயலாது. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமாச்சு போய் சாப்பிடுவோம். கடைக்கு வந்துட்டேன். அப்படியே உள்ளே போயிட்டு நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணுவோம். ஓகேவா, ஒரு 1/2 hour. சீக்கிரம் ஐயா.